ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யா ஸ்டேல். கல்கி அவர்கள் எழுதிய தியாக பூமி கதை கேட்கலாமா? ஸ்ரீதரன் சபதம். வக்கீல் ஆபத் சகாயம்மையருக்கு உண்மையாகவே உமாவின் மீது சகோதர விசுவாசம் ஏற்பட்டிருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று அவர் ஊகித்திருந்தார். ரொம்பவும் கஷ்டப்பட்டவளாய் இருக்க வேண்டும். பிறகு திடீரென்று நல்ல காலம் பிறந்து பணக்காரி ஆகியிருக்க வேண்டும் என்றும் நினைத்தார். இந்த செல்வம் அவளுக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி அவருக்கு சந்தேகங்கள் தோன்றியதுண்டு. ஏதாவது அவ்யாக்கிரதமான வழியில் எண்ணமிட்டார். ஆனாலும் அவளுடைய உத்தமமான குணத்தை உத்தேசித்து அவளிடம் எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் மன்னித்துவிட தயாராய் இருந்தார். இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ, உற்றார் உறவினர் யாரும் இல்லாதவள், பணக்காரி என்பதை தவிர மற்றபடி நிராதரவான நிலைமையில் இருப்பவள், அவளுக்கு ஒத்தாசை செய்யும்படியான சந்தர்ப்பம் தமக்கு ஏற்பட்டது பற்றி ஆபத் சகாயம்மையருக்கு ரொம்பவும் பெருமையாய் இருந்தது. கோர்ட்டிலும் அட்வொகேட் சங்கத்திலும் அவருடைய நண்பர்கள் சாதாரணமாக அவர் மிஸ்டர் ஆபத் என்று கூப்பிட்டு பரிகாசம் செய்வது உண்டு. அவரிடம் அகப்பட்டு கொள்ளும் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் ஆபத்து தான் என்றும் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஸ்ரீமதி உமாராணியின் விஷயத்தில் தம்முடைய பெயரின் பின்பகுதியை உண்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆபத் சகாயம்மையர் தீர்மானித்திருந்தார். ஆகவே இப்போது உமாராணி தம்மிடம் பெரிதும் நம்பிக்கை வைத்து ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கவே அதில் தீவிரமாக ஈடுபட்டார். அவருடைய முயற்சியில் கடைசியில் பயன் அளித்தது. ஸ்ரீதரன் கையாண்டதாக சந்தேகிக்கப்பட்ட தொகையை பெற்றுக்கொண்டு K&O பேங்க்காரர்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக் கொள்ள சம்மதித்தார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு பேங்க் மோசடி வழக்கில் ஏராளமான பண செலவுக்கு பின்னர் குற்றம் ருசுவாகாமல் கைதி விடுதலை அடைந்திருந்தபடியால் பேங்க்காரர்கள் இதற்கு எளிதில் இணங்கினர். போலீஸ் இலாகாவினர் முதலில் இதை ஆட்சேபித்த போதிலும் கடைசியில் குற்றம் ருசுவாவது கஷ்டம் என்று கண்டு அவர்களும் சம்மதித்து விட்டார்கள். எனவே ஸ்ரீதரனுடைய குற்றம் மோசடி இல்லை என்றும் கவனக்குறைவுதான் என்றும் தீர்மானிக்கப்பட்டு ஸ்ரீதரன் சில தினங்களில் விடுதலை அடைந்தான். சிறையில் ரிமாண்ட் கைதியாக இருந்த ஸ்ரீதரனை வக்கீல் ஆபத் சகாயம்மையர் பார்த்து பேசிய போது உமா கூறிய நிபந்தனைகளை அவனிடம் தெரிவித்தார். ஸ்ரீதரனும் அவற்றுக்கு உடனே இணங்கினான். ஆனால் நிபந்தனைகளை நிறைவேற்றும் உத்தேசம் அவனுக்கு கிடையவே கிடையாது. பணம் கொடுப்பது யார் என்று கேட்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவே அவன் நினைக்கவில்லை. சாவித்ரி தான் தன்னை விடுதலை செய்ய முயற்சி எடுத்திருக்கிறாள் என்பதை பற்றி அவனுக்கு சந்தேகமே இல்லை. வேறு யார் தன்னிடம் இவ்வளவு அக்கறை காட்டி கேஸிலிருந்து தப்புவிக்க முயற்சி எடுக்கப் போகிறார்கள்? ஆனால் விடுதலையானதும் சென்னையை விட்டு போக வேண்டும் என்ற நிபந்தனை அவன் மனதை புண்படுத்தி கோபமூட்டியது. இதற்கு முக்கிய காரணம் சாவித்திரியை அன்று பார்த்ததிலிருந்து அவள் பேரில் அவனுக்கு ஏற்பட்டிருந்த பாசமே ஆகும். ஏற்கனவே சாவித்திரியின் விஷயத்தில் தான் நடந்து கொண்ட விதத்தை குறித்து அவன் பல தடவைகளில் பச்சாதாபப்பட்டிருக்கிறான். அவளை பூரண கர்ப்பவதியாய் இருக்கையில் வழிபோக்கர்களுடன் கூட்டி அனுப்பி அப்புறம் தகவல் ஒன்றுமே தெரியாமல் போன பிறகு தாயார் தகப்பனார்களுடன் அவன் அதை குறித்து சில சமயம் சண்டை பிடித்ததும் உண்டு. கொஞ்ச நாளைக்கு பிறகு ராஜராமையர் மனநோயும் உடல் நோயும் அதிகமாகி காலஞ்சென்றார். பிறகு தாயாருக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. தங்கம்மாள் பிள்ளையை சீர்திருத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனளிக்காமல் கடைசியில் மனம் வெறுத்து ஹைதராபாத்தில் இருந்த தன் பெண்ணுடன் வசிக்கப் போய்விட்டாள். அம்மாவுடன் ஸ்ரீதரன் சண்டை போட்ட போதெல்லாம், படுபாவி, ஒன்றும் தெரியாத சாது பெண்ணை அநியாயமாக கொன்றுவிட்டாயே என்று திட்டுவது வழக்கம். இம்மாதிரி சாவித்திரியை பிரிந்த பிறகு அவள் விஷயத்தில் அவனுடைய மனம் மாறியதோடு கூட, ஐயோ, இந்த மாதிரி செய்துவிட்டோமே என்று அடிக்கடி வருத்தப்பட்டதும் உண்டு. மறுபடியும் ஒரு தடவை சாவித்திரி தன்னை தேடி வந்தாளானால் முன்னால் செய்ததற்கெல்லாம் பிராயச்சித்தமாக அவளை ரொம்ப நன்றாக நடத்த வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருந்தான். வந்தாரே தீக்ஷிதர். இதற்கிடையில் சம்பு சாஸ்திரியும் சாருவும் தமிழ்நாட்டின் கிராமங்களில் ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் கால்நடையாக நடந்தும் சாலையில் போய்கொண்டிருந்த போக்கு வண்டிகளில் ஏறிக்கொண்டும் கிராமம் கிராமமாக சென்றார்கள். ஒரு கிராமத்துக்கு போனதும் சாஸ்திரி குழந்தையுடன் ஊர் சாவடியிலோ கோவிலிலோ அல்லது
குளக்கரையிலோ உட்கார்ந்து கொள்வார். யாரோ பெரியவர் வந்திருக்கிறாரே என்று ஜனங்கள் வந்து சேருவார்கள். அவர்களிடம் பேசத் தொடங்குவார். தமது பாரத தேசம் முன்னே எவ்வளவு மேன்மையாக இருந்தது என்பதை எடுத்து விவரிப்பார். இந்த காலத்தில் தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கும் தாழ்வையும் ஜனங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் தீய பழக்க வழக்கங்களையும் எடுத்து காட்டுவார். சாதி மத துவேஷங்களினால் விளையும் தீங்குகளையும் மதுபானத்தினால் உண்டாகும் கெடுதிகளையும் விவரிப்பார். தாம் சொல்வதற்கெல்லாம் ஆதாரமாக புராண இதிகாசங்களில் இருந்தும் திருமந்திரம், திருக்குறள் முதலிய தமிழ் நூல்களில் இருந்தும் மேற்கோள்கள் எடுத்து காட்டுவார். இடையிடையே குழந்தை சாருவும் தாத்தா சொல்லிக் கொடுத்த பாட்டு ஏதாவது பாடுவாள். சீக்கிரத்தில் இவர்களுடைய கீர்த்தி நெருக பரவத் தொடங்கியது. ஒரு பெரியவரும் குழந்தையுமாக ஊர் ஊராக வருகிறார்களாம். அந்த பெரியவர் ரொம்ப படித்தவராம், சாஸ்திரங்களில் கரை கண்டவராம். தேசிய விஷயங்களை அவர் சொல்கிறது போல் அவ்வளவு மனதில் படியும்படி பெரிய பெரிய தலைவர்கள் கூட சொல்கிறதில்லையாம் என்று கிராமங்களில் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று மகாத்மா சொல்லியிருக்கிறாரோ இல்லையோ, அதை பற்றி மற்றவர்கள் யாராவது பேசினால் ஜனங்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் சம்பு சாஸ்திரி பேசுகிற போது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தீண்டாமை வழக்கத்துக்கு நம்ம சாஸ்திரங்களிலே இடம் கிடையாது என்று அவர் அவ்வளவு தெளிவாய் எடுத்து சொல்கிறார் என்று சீர்திருத்தப்பட்டுள்ளவர்கள் சொன்னார்கள். அவரோடு ஒரு குழந்தை வருகிறதல்லவா, அதை பார்க்கிறதுக்கு 10,000 கண் வேணும். அந்த குழந்தை காந்தி பாட்டு பாடுகிறது, அந்த பாட்டை கேட்கிறதற்கு 20,000 காது வேணும் என்று வேறு சிலர் சொன்னார்கள். சம்பு சாஸ்திரி தானே, ஓஹோ, அவர் சாதாரண மனுஷரா என்ன? யோகின்னா அவர் மந்திர சக்தியுடையவராச்சே. அவர் வாயாலே சாபம் கொடுத்தாலும் கொடுத்தது தான், அனுகிரகம் பண்ணினாலும் பண்ணினது தான் என்று வதந்தி ஒரு பக்கத்தில் பரவி கொண்டிருந்தது. அந்த பெரியவரும் குழந்தையும் ஒரே சமயத்தில் 3 ஊர்களில் இருந்திருக்கிறாளாம். 3 ஊர்களிலும் பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்காளாம். கலியுகத்திலே இந்த மாதிரி அதிசயத்தை இதுவரையில் பார்த்ததில்லை என்றும் சம்பு சாஸ்திரியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலிலே போட்டுடுறதுன்னு சர்க்காரிலே ஆன மட்டும் பார்த்தாலாம். முடியலையாமே. போலீஸ்காரன் வந்தானோ இல்லையோ, தாத்தாவும் பேத்தியும் மாயமாய் மறைஞ்சிடுறாளமே என்றும் இம்மாதிரி அவர்களுக்கு ஆச்சரியமான சக்தியெல்லாம் கற்பித்து பேசிக்கொண்டார்கள். ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள், சேச்சே, அதெல்லாம் சுத்த பிசகு, இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கைத்தான் தேசத்தை கெடுக்கிறது. சம்பு சாஸ்திரியை எனத்துக்காக சர்க்காரில் அரெஸ்ட் பண்ணவரா? அவர்தான் கவர்மெண்ட் பேச்சையோ வெள்ளைக்காரன் பேச்சையோ எடுக்கிறதே இல்லையே. நம்ம ஜனங்கள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது, ஜாதி வித்தியாசம் எல்லாம் போகணும், தீண்டாமை ஒழியணும், கல்லு குடிக்கக்கூடாது, கதர் கட்டிக்கணும், இவ்வளவு தானே அவர் சொல்றது. இதுக்காக அவரை சர்க்காரிலே அரெஸ்ட் பண்ண வருவாளா என்ன என்று உண்மையை எடுத்து விளக்கினார்கள். நெடுங்கரை பிரயாணம். 16 மாடு பூட்டிய ரதத்தில் சம்பு சாஸ்திரி கழுத்தில் பூமாலைகளுடனும் பக்கத்தில் ஒரு குழந்தையுடனும் ஊர்வலம் வருவதை கண்டதும் தீக்ஷிதருக்கு ஒரே பிரமிப்பாய் போய்விட்டது. எப்படியும் தஞ்சாவூர் ஜில்லாக்காரனுடைய மூளையே மூளை, எப்படி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் பார்த்தாயா என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டார். இந்த பொண்ணு உன்னை எங்கே போய் பிடிச்சான் என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டார். ஊர்வலம் முடிந்து எல்லோரும் ஊர் சாவடியை அடைந்தார்கள். அங்கே பொதுக்கூட்டம் நடக்க ஏற்பாடாகி இருந்தது. மரத்தடியில் பெரிய மேடை கட்டி பாரத மாதா படத்தை வைத்து அலங்கரித்திருந்தார்கள். சம்பு சாஸ்திரியும் சாருவும் இன்னும் சிலரும் மேடையின் மீது அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தீக்ஷிதர் கூட்டத்தில் புகுந்து இழுத்து பிடித்து கொண்டு போய் மேடை அருகில் வந்து சேர்ந்தார். சம்பு சாஸ்திரியை பார்த்து, சாஸ்திரிகளே சௌக்கியமா என்று கேட்டார். அடடா, தீக்ஷிதர்வாலா, இங்கே எங்கே வந்தது? எதிர்பாராத விஜயமாய் இருக்கிறதே என்றார் சம்பு சாஸ்திரி. தீக்ஷிதரை பார்த்ததில் சம்பு சாஸ்திரிக்கு வெறுப்பும் சந்தோஷமும் கலந்தாற்போல் உண்டாயின. இந்த மனுஷர் இங்கே எங்கு வந்து சேர்ந்தார் என்று ஓர் எண்ணம். இவரிடம் நெருங்கரையை பற்றி தகவல் தெரிந்து கொள்ளலாமே என்று ஓர் ஆசை. ஆமாங்கனோ, உலகமெல்லாம் இப்போ உம்மை பேச்சாத்தானே இருக்கு. தமிழ்நாட்டு மகாத்மா காந்தின்னு கூட உம்மை பற்றி சொல்கிறாளே, அப்பேற்பட்டவர் நம்மூர்காரராச்சே. அவரை பார்க்கணும் தான் வந்தேன். உமக்கிட்ட தனியாக ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன, கூட்டம் முடிந்ததும் பேசலாம் என்றார் சம்பு சாஸ்திரி.
கூட்டத்தில் வழக்கம் போல் வரவேற்பு பேச்சுகள் முடிந்ததும் சாரு எழுந்திருந்து காந்தி பாட்டு ஒன்று பாடினாள். கூட்டத்தில் இருந்தவர்கள் குழந்தையின் பாட்டை ரொம்பவும் ரசித்து ஆனந்தித்தார்கள். பின்னர் சம்பு சாஸ்திரி எழுந்திருந்து பேசினார். பழைய நாட்களில் பாரத தேசம் எவ்வளவு பெருமையுடனும் இருந்தது என்பதை எடுத்து சொன்னார். தேசம் தற்சமயம் க்ஷணம் அடைந்திருப்பதை எடுத்து காட்டினார். இந்த தேசத்தை புனருத்தாரணம் செய்வதற்கு மகாத்மா காந்தி அவதாரம் செய்திருக்கிறார் என்று சொன்னார். ராமாயணம், கீதை முதலிய நூல்களில் இருந்து மேற்கோள்கள் காட்டி நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருப்பதைத்தான் காந்தி மகானும் சொல்கிறார் என்று எடுத்து காட்டினார். பிறகு வர்ணாசிரம் தர்மம் என்பதை நம் பெரியோர்கள் என்ன நோக்கத்துடன் ஏற்படுத்தினார்கள் என்பதை விவரித்தார். சாதிகளில் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று கிடையாதென்றும் ஒரு வகுப்பாரை தீண்டாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்க சாஸ்திரத்தில் இடமில்லை என்றும் ருசுப்படுத்தினார். கடைசியில் மதுபானத்தின் தீங்கை எடுத்து சொல்லி பேச்சை முடித்தார். உள்ளூர்காரர்கள் வந்தனோபச்சாரம் சொன்ன பிறகு பிரமாதமான உற்சாகத்துடன் ஜெய கோஷங்களுடன் கூட்டம் கலைந்தது. பிறகு சம்பு சாஸ்திரி தீக்ஷிதரை தனியாக அழைத்து சென்று, என்ன சமாச்சாரம் தீக்ஷிதர்வால், தனியாக பேச வேணும் என்கிறீர்களே என்று கேட்டார். ஓய் சம்பு சாஸ்திரி, உம்ம குட்டை எல்லார் மத்தியிலும் உடைச்சு விடலாம்னு பார்த்தேன். போனால் போகிறது, நம்ம ஊர்க்காரராச்சேன்னு விட்டேன் தெரியுமாங்கானோ என்றார் தீக்ஷிதர். குட்டை உடைகிறதா? என்ன சொல்கிறேன் தீக்ஷிதர்வால்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. உமக்கு ஏங்கானும் புரியும், பெரிய அழுத்தக்காரராச்சே நீர். ஆமாம், எவ்வளவு ரூபாய்ங்கானும் சேர்த்திருக்கிறேன் இதுவரையில்? ரொக்கமாய் 10,000 இருக்குமா? ரொக்கமாவது 10,000. நான் பணம் சேர்ப்பதற்காக இப்படி கிளம்பினேன்னு நினைச்சுண்டேலோ. அப்பாடா, இந்த பூனையும் இந்த பாலை குடிக்குமான்னு பேச மாட்டீரா நேர்? சொல்லாத போனால் போம். பொண்ணு உன்னை அழிச்சுன்னு வந்திருக்கிறீரே, அதை எங்கே பிடிச்சீர்? அதையாவது சொல்வீரோ மாட்டீரோ? குழந்தையா? பராசக்தி கொடுத்தால் தீக்ஷிதரே என்று சாஸ்திரி சொல்லிவிட்டு புன்னகை புரிந்தார். அந்த புன்னகையில் இதை இந்த மனுஷர் எங்கே நம்ப போகிறார் என்ற பாவம் தோன்றிற்று. ராஜி யோசனை. சென்னை பட்டணம் கொல் என்று இருந்தது. உமாராணியின் புருஷன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் வந்திருக்கிறானாம் என்றும் அவன் உமாராணியின் பேரில் தாம்பத்திய உரிமைக்கு வழக்கு தொடுக்கப் போகிறானாம் என்றும் செய்தி பரவிற்று. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் இதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். உமாராணியின் பூர்வ ஜீவியத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் ஏற்கனவே ரொம்ப பேருக்கு ஆவல் இருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று எல்லோருமே நினைத்தார்கள். அது என்னவாய் இருக்கும் என்று பலர் பலவிதமாய் ஊகம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது உண்மை வெளியாவதற்கு ஹேது உண்டாகவே நகரில் பிரமாதமான பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. கடைசியில் ஒரு நாள் பத்திரிகைகளில் கேஸ் தாக்கலாகிவிட்டது என்ற விவரம் வெளியாயிற்று. அந்த செய்தியை பெரிய தலைப்புகளுடன் முக்கியமான இடத்தில் பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தன. கலியுக அதிசயம், திடீரென்று வந்தவர் தாம்பத்திய உரிமை கோருகிறார், உமாராணியின் மேல் வழக்கு என்னும் இது போன்ற தலைப்புகள் பத்திரிகைகளின் இடத்தை அடைந்தன. போஸ்டர் விளம்பரங்களிலும் இந்த கேஸ் விவரம்தான் காணப்பட்டது. மறுநாள் காலையில் ஆபத் சகாயம் ஐயரின் பாரியை கையில் ஒரு தமிழ் பத்திரிகையுடன் அவருடைய ஆஃபீஸ் அறைக்கு வந்து சேர்ந்தாள். ஏனா, இது என்ன அவமானம்? உங்க உமாராணி மேலே ஏதோ கேஸாமே என்றாள். அதில் உனக்கு என்ன வந்தது அவமானம் என்று வக்கீல் கேட்டார். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து நிற்கலேன்னு தான். இல்லாட்டா ஊரில் எந்த நாய் எப்படி போனால் எனக்கு என்ன? ஆமாம், என்னமோ தாம்பத்திய உரிமை கேஸுன்னு போட்டிருக்கே, அப்படின்னா என்ன? அப்படின்னா சூட் ஃபார் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் என்று அர்த்தம். போருமே பரிகாசம். இப்படியெல்லாம் நீங்கள் கிருத கப் பேசுகிறத கேட்டாதான் எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோன்றது. நீ இப்படி சொல்கிறையோ இல்லையோ, அந்த மாதிரி நிஜமாகவே ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்து அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிடறாள்னு வச்சுக்கோ. அந்த மடையன் அது தனக்கு அதிர்ஷ்டம்னு தெரிஞ்சுக்காமே அவளை தன்னோடு வந்து இருக்க செய்யணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டானா, அதுக்குத்தான் தாம்பத்திய உரிமை வழக்குன்னு சொல்கிறது. இது என்ன வெட்கக்கேடு? இப்படி கூட ஒரு கேஸ் போடுறதுண்டா என்ன? பின்ன சட்டம் கோர்ட்டு எல்லாம் என்னத்துக்காக இருக்குன்னு நினைச்சுண்டு இருக்கே. வக்கீல் ஆம்படையால் இருந்துண்டு இன்னும் இது தெரிஞ்சுக்காமே இருக்கியே. மங்களத்தின் மரணம். சம்பு சாஸ்திரி நெடுங்கரையை அடைந்ததும் தீக்ஷிதர் மங்களத்தை பற்றி சொன்னது உண்மைதான் என்று அறிந்தார். அப்போது
பகவானுடைய கருணையின் ஒரு முக்கியமான அம்சம் அவருக்கு புலப்பட்டது. இந்த உலகத்தில் சம்பு சாஸ்திரி யாராவது ஒரு மனிதரை வெறுத்தார், தம்முடைய சத்ருவாக கருதினார் என்றால் அந்த மனிதர் சங்கர தீக்ஷிதர் தான். அப்பேற்பட்ட சங்கர தீக்ஷிதர் மூலமாக ஈசன் தம்மை மங்களத்தின் மரண தருவாயில் அவளிடம் கொண்டு சேர்த்ததை நினைத்து நினைத்து சாஸ்திரி மனம் உருகினார். இந்த ஓர் உதவி செய்ததன் பொருட்டு தீக்ஷிதர் தமக்கு ஏற்கனவே செய்துள்ள அபச்சாரங்களை எல்லாம் அவர் மன்னித்துவிடவும் அவரிடம் நன்றி பாராட்டவும் தயாராய் இருந்தார். 6-7 வருஷமாக மங்களத்தை தாம் கைவிட்டுட்டு இருந்ததே பிசகு. ஐயோ, இந்த சமயத்திலாவது தாம் வந்திராவிட்டால் அவள் கதி என்ன ஆகியிருக்கும்? தமக்குத்தான் அப்புறம் அடுத்த ஜென்மத்திலாவது மனசாந்தி உண்டாக முடியுமா? தாம் பட்டணத்துக்கு போன பிறகு மங்களத்தின் வாழ்க்கை எப்படி நடந்தது என்பதை பற்றி அவளே சொல்லி சாஸ்திரி தெரிந்து கொண்டார். சாஸ்திரியின் வாழ்க்கை எவ்வளவு விசேஷ சம்பவங்கள் நிறைந்ததோ அவ்வளவு மங்களத்தின் வாழ்க்கை விசேஷமற்றதாய் இருந்தது. 4-5 மாதத்திற்கெல்லாம் அவள் தன் தாயாருடனும் செவிட்டு வைத்தியுடனும் நெடுங்கரைக்கு திரும்பி வந்தாள். அப்போதிருந்து நெடுங்கரையில்தான் வசித்தாள். தான் இல்லாத போது சாவித்திரி பூரண கர்ப்பவதியாய் நெடுங்கரைக்கு வந்து வீடு பூட்டியிருப்பதை பார்த்துவிட்டு திரும்பிய செய்தியை ஊரார் சொல்ல தெரிந்து கொண்டபோது அவள் மனம் ரொம்பவும் புண்பட்டது. சாஸ்திரியிடம் இருந்தும் கடிதம் ஒன்றும் வராமல் போகவே தானும் தன் தாயாருமாக சேர்ந்து செய்த சதியை அவர் தெரிந்து கொண்டு தான் அடியோடு தன்னை வெறுத்துவிட்டார் என்று மங்களம் எண்ணத் தொடங்கினாள். அது முதலே மங்களத்துக்கும் அவள் தாயாருக்கும் ஒத்துக்கொள்ளாமல் போயிற்று. பாவி, பழிகாரி, நீதானே அவரை ஊரை விட்டு விரட்டினாய் என்று மங்களம் அடிக்கடி அம்மாவை வைவதும், நன்றியற்ற நாயே, எல்லாம் உனக்காகத்தான் அடி செய்தேன் என்று அம்மா திரும்பி வைவதும் நாளுக்கு நாள் அதிகமாயிற்று. இந்த மாதிரி சண்டையினால் சொர்ணமால் சில சமயம் மங்களத்திடம் கோபித்து கொண்டு ஊரை பார்க்க போய்விடுவதும் உண்டு. அந்த மாதிரியே இந்த சமயமும் அவள் கோபித்து கொண்டு ஊருக்கு போயிருந்தாள். செவிட்டு வைத்தித்தான் அக்காவுக்கு துணையாய் இருந்தான். சாவித்திரி நெடுங்கரைக்கு வந்து வீடு பூட்டியிருப்பதை பார்த்துவிட்டு திரும்பினாள் எனும் செய்தி சம்பு சாஸ்திரியை கதிகலங்க செய்தது. ஆனாலும் சாவித்திரியை பற்றி நினைக்க இப்போது தருணம் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். படுத்த படுக்கையாக கிடக்கும் மங்களத்தை பராமரிப்பது தான் இப்போது தம்முடைய முதன்மையான கடமை என்று கருதி அந்த கடமையில் பூரணமாய் ஈடுபட்டார். மங்களம் சென்ற 2 வருஷ காலமாக மிக கொடிய தலைவலியினால் அடிக்கடி பீடிக்கப்பட்டு வந்தாள். அதற்கு செய்து கொண்ட நாட்டு வைத்தியங்கள் ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை. தான் செய்த கர்மத்தினால் தான் இந்த வியாதி தன்னை பீடித்திருக்கிறது என்று அவள் நம்பியபடியால் வைத்தியம் சாதாரணமாய் பலிக்கக்கூடிய அளவு கூட பலிக்கவில்லை. இப்போது தலைவலியுடன் ஜுரமும் சேர்ந்து அவளை பீடித்திருந்தது. ரொம்பவும் துர்பலமாயும் இருந்தாள். அந்த நிலையில் தன் கணவர் வந்து சேர்ந்தது அவளுக்கு எவ்வளவோ சந்தோஷம் அளித்தது. சாஸ்திரியும் மிகவும் சிரத்தையுடன் அவளுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்தார். ஆனால் இதனாலெல்லாம் அவளுடைய வியாதி குணப்படவில்லை, அதிகமே ஆயிற்று. சாகிறதற்கு முன்னால் அவரை ஒரு தடவை பார்க்கும்படி கிருபை செய்ய வேணும் சுவாமி என்று மங்களம் பகவானை அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அந்த பிரார்த்தனைக்கு பகவான் மனமிறங்கித்தான் இப்போது சாஸ்திரியை கொண்டு வந்து சேர்த்ததாக அவள் நினைத்தாள். ஆகவே இனிமேல் தான் பிழைக்கப் போவதில்லை என்றும் சீக்கிரம் மரணம் நேர்ந்துவிடும் என்றும் அவளுக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. சம்பு சாஸ்திரி வந்ததிலிருந்து அவளுடைய அலட்டலும் அதிகமாயிற்று. ஓயாமல் தன் சாவித்திரிக்கு செய்த கெடுதலை சொல்லி சொல்லி புலம்பினாள். அப்போதெல்லாம் சாஸ்திரி அவளுக்கு கூடிய வரையில் சமாதானம் சொல்ல முயன்றார். மாட்டேன் மாட்டேன். சாரு மங்களத்துக்கு முன்னால் சாவித்திரியின் ரூபமாக தோன்றி எனக்கு உன் பேரில் கோபமில்லை என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த அதே சமயத்தில் உண்மையான சாவித்திரி சென்னை ஐகோர்ட்டில் சாட்சி கூண்டில் கோபமே உருவெடுத்தால் போல் நின்றாள். ஸ்ரீதரன் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி விட்டான். உமாராணியின் மேல் நிஜமாகவே தாம்பத்திய உரிமைக்கு வழக்கு தொடுத்து அவளை கோர்ட்டிலே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான். கோர்ட்டில் அப்போது உமாராணியின் குறுக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீதரனுடைய வக்கீல் மிஸ்டர் நாராயணன் BA-BL குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தார். இந்த நாராயணன் தான் ஸ்ரீதரனுடைய பழைய சிநேகிதனாகிய நானா என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. நானாவின் மாமனார் காலஞ்சென்ற பிறகு அவன் பாடு ரொம்பவும் கஷ்டமாய் போயிருந்தது. பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் காலம் கெட்டு போச்சு, கேஸ்கள் குறைஞ்சு போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கையில் கத்துக்குட்டி நானாவை யார் கவனிக்கிறார்கள்? எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார் என்ற தோரணையில் தான் அவன் கோர்ட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் ஸ்ரீதரனுடைய கேஸ் அவனுக்கு
பெரியதொரு வரப்பிரசாதமாக வந்து சேர்ந்தது. இதன் மூலம்தான் பெயரும் பிரஸ்தியும் அடையலாம் என்று எண்ணினான். ஸ்ரீதரா, இப்போதைக்கு ஃபீஸ் கீஸ் ஒன்றும் நான் கேட்கவில்லை. கேஸ் ஜெயிச்சதோ அப்புறம் என்னை கவனிச்சுக்கோ, போரும். ஓ, இந்த கேஸ் மட்டும் ஜெயிச்சதுன்னா அப்புறம் உனக்கு என்ன குறைச்சல்? எனக்குத்தான் என்னடா குறைச்சல் என்று ஸ்ரீதரனை உற்சாகப்படுத்தினான். இப்படியாக இந்த தாம்பத்திய உரிமை வழக்கு ஜெயமுடைய வேண்டும் என்பதில் ஸ்ரீதரனுக்கு இருந்த கவலையை காட்டிலும் நாராயணன் BA BL அவர்களுக்கு கவலை அதிகமாக இருந்தது. ஆகவே மிகவும் சிரத்தையுடன் கேஸை நடத்தினார். அந்த சிரத்தையை இப்போது உமாராணியை தாறுமாறாக கேள்வி கேட்டு அவளுடைய மனம் கலங்கும்படி அடிப்பதில் காட்டினார். புருஷன் வீட்டிலே நீங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதாக சொல்கிறீர்கள் அல்லவா? அந்த கஷ்டங்களை அந்த காலத்திலேயே யாரிடமாவது சொல்லியிருக்கிறீர்களா? உதாரணமாக உங்கள் தகப்பனார் சம்பு சாஸ்திரியிடமாவது சொல்லியதுண்டா என்று கேட்டார். உமா சற்று யோசித்துவிட்டு இல்லை என்று பதில் சொன்னாள். அவ்வளவு கஷ்டம் நீங்கள் பட்டிருந்தால் ஏன் ஒருவரிடமும் அப்போது சொல்லவில்லை? இஷ்டமில்லை, அதனால் சொல்லவில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டதாக சொல்வதெல்லாம் பொய், அதனால் தான் சொல்லவில்லை என்று நான் ஊகிக்கிறேன். எனக்கு பொய் சொல்கிற வழக்கம் கிடையாது. உங்களுக்குத்தான் அதுவே தொழில் என்று உமாராணி பளீர் என்று பதில் கூறினாள். இதை கேட்டு கோர்ட்டிலே வேடிக்கை பார்க்க வந்தவர்களில் சிலர் சிரித்தார்கள். நீதிபதி கோபமாக மேஜையை தட்டினார். ஆனால் அட்வொகேட் நாராயணன் ஒரு ஸ்திரீக்கு சளைத்து விடுவாரா? அவர் ஒரு கோணல் புன்னகை புரிந்து, ஆனால் உங்கள் பெயரே ஒரு பொய்யாச்சே என்றார். அப்போது வக்கீல்களிடையே சிரிப்பு உண்டாயிற்று. அனாவசியமான விவாதம் வேண்டாம், குறுக்கு விசாரணையை நடத்தும் என்று வாதி வக்கீலை பார்த்து நீதிபதி சொன்னார். பராசக்தி லீலை.